ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது the longest common subsequence. The longest common subsequence வந்து ஒரு dynamic approach. Okay, dynamic approach நமக்கு தெரியும். It is somewhat higher than greedy approach. இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரெண்டு இன்புட்ஸ் கொடுத்துருவாங்க, ரெண்டு இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு இன்புட் ஸ்ட்ரிங்கில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்ன் மீன்ஸ் ஏதோ ஒரு அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, அந்த சிமிலாரிட்டிஸை ஃபைண்ட் பண்ணி எந்த மாதிரியான சிமிலாரிட்டி ஹையஸ்ட் மேக்ஸிமம் சிமிலாரிட்டி வருது அப்படி ஃபைண்ட் பண்ணுறது தான் காமன் சப்சீக்வன்ஸ்னு சொல்கிறது. இது என்ன ஆர்டர்னா, அந்த சீக்வன்ஸ் வந்து சீரியலாக வரணும் அவசியம் கிடையாது. பட் அந்த ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, ரெண்டு லெட்டர்ஸ் இடையில வேற லெட்டர்ஸ் வரலாம், பட் அந்த ரெண்டு லெட்டர்ஸும் சேமா இருக்கணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஐடியாஸ் புரியும். இல்லை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும், சிமிலாரிட்டி பேட்டர்ன். அந்த சிமிலாரிட்டி பேட்டர்னோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் என்ன அதை கண்டுபிடிக்கிறது தான் இது. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இது சின்னதாக கொடுத்தா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இதில் எதுவுமே தேவையில்லை, டேபிள்ஸ்லாம் தேவையில்லை. பட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டா உங்களால் அதுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்படி நீ கண்டுபிடிச்சாலும் அதுதான் ஆப்டிமம் சொல்யூஷனாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த டேபிளுக்கு போனால் தான் இப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இந்த டேபிள் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கொடுக்கல. இன்கேஸ் அவன் கொடுத்துட்டோம் லெட்டர்ஸ் வந்து 6, 7 அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் நம்ம டேபிளை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம சிம்பிளாகவே நம்மளே மேனுவலாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு 2 ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். ஸ்ட்ரிங் 1 ACDBAB. இன்னொரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். CDAB ABA. இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இதுல எப்படி காமன் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுனா, லிசன். இப்போ இதுல ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இதுலயும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நான் இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்றேன், ஒரு பாசிபிலிட்டிஸ் ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேட்டர்ன் ட்ரை பண்றேன். ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் சி வருது, இங்க சி அவைலபிள் இல்லை. டி வருது, எஸ் அவைலபிள் இருக்கு. அப்போ டிஏ கன்சிடர் பண்றேன். நெக்ஸ்ட் பி வருது, இங்க அவைலபிள் இல்லை. ஏ வருது, அவைலபிள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதில் முடிஞ்சிச்சு, அதனால அடுத்த பாசிபிலிட்டி ட்ரை பண்ண முடியாது. அப்போ நான் இந்த 2 ஸ்ட்ரிங்குக்கு லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏ டி ஏ, லென்த் வந்து 3. ஸோ இது மாதிரி 2 ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது அந்த ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் சீரியல் இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் ஆர்டரா இருக்கணும். வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணணும். இப்போ நான் 3 லெட்டர்ஸ் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன், இது ஒன்று தான் இருக்கணுமா அப்படின்னு இல்லை, வெவ்வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சில ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், அல்லது டில ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆர்டர்ல பார்க்கலாம். ஆனா என்னன்னா, அந்த வர ஆர்டர் இருக்குல்ல, ஏடிஏனா ஏடிஏ தான். இப்போ டி கேனாட் கம் பிஃபோர் ஏ, அப்படிலாம் வரக்கூடாது. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வரக்கூடியதும் மேலே வரக்கூடியது ஈக்குவலா வரணும், ஈவனா வரணும். இடையில வர்றது நம்ம கவுண்டிங் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ 2 ஸ்ட்ரிங் கொடுக்கும் போது நம்ம அப்படிதான் பாசிபிலிட்டி ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ ஏ பி சி ஏ, ஏ பி ஏ. வாட் இஸ் தி காமன் சீக்வென்ஸ் எதை சொல்லுவீங்க? ஏபிஏ ஃபுல்லாமே சொல்லிடலாம். ஆனா அந்த லென்த் வந்து cannot exceed the minimum string length. இப்போ 3 ஸ்ட்ரிங்ல ஒன்னு இருக்கு, 3 லெட்டர்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, 5 லெட்டர்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதிகபட்சம் எவ்வளவு வரலாம்னா 3 ஸ்ட்ரிங்ல உள்ளதான் வர முடியும். இப்போ ஏபிஏ பாசிபிள், ஏ ஏ பி பி ஏ ஏ அதே ஆர்டர்ல வருது. ஸோ இதனுடைய காமன் சீக்வன்ஸ் ஏபிஏ, லென்த் இஸ் 3. புரியுதுங்களா? இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேனுவலா போட்டு சில இதுக்கெல்லாம் எடுத்துடலாம், பட் எல்லாத்துக்கும் எடுக்க முடியாது. கொஞ்சம் பெரிய லென்த்ல கொடுத்துட்டா டைம் எடுக்கும். அதுக்கு நீங்க இது மாதிரி ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸா ட்ரை பண்றதுக்கு ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து டைனமிக் அப்ரோச். டைனமிக் அப்ரோச் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வெவ்வேறு மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால பெரிய ஸ்ட்ரிங்கை கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்மளா மேனுவலா ஒரு பாயிண்ட் ட்ரை பண்றதுக்கு பதிலாக நம்ம டேபிளர் மெத்தடுக்கு போயிடலாம். ஓகே,
ஸோ அது உங்க ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டேபிள் மெத்தடுக்கு போவோம். இதை பாருங்க, உங்களுக்கு எது பெட்டரா ஃபீல் பண்றீங்களோ அதை அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெக்கமெண்டட் திஸ் டேபிள் ஃபார்மேட் எப்பன்னா லென்த் வந்து ஒரு 6க்கு மேல போயிடுச்சுன்னா. ஓகே, ஓகே லிசன். என்ன செய்றீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்ட்ரிங் ஒய்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் ஏ பி சி பி டி ஏ பி, அதே மாதிரி ஒய்க்கும் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். செகண்ட் ஸ்டெப் என்ன செய்றீங்க, ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் எக்ஸோட எல்லா ரோவும் 0 செட் பண்ணிடுங்க. எக்ஸோட எல்லா ரோவும் 0 செட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒய்யோட காலம் ஃபுல்லாவுமே 0 செட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். இதுல ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துறேன். மேட்ச் வந்துச்சுன்னு வச்சுங்க, ரெண்டு ஸ்ட்ரிங் மேட்ச் ஆனிச்சுன்னா, ரோ அண்ட் காலம் மேட்ச் ஆனிச்சுன்னா, நம்ம டயகனல் +1, டயகனல் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதோட +1. அப்படி மேட்ச் ஆகாத பட்சத்துல நான் அப்பர் ரோ வேல்யூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைடு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு ஆப்ஷன். ஹிட்டிங்னா டயகனல் +1, மிஸ்ஸிங்னா அப்பர் வேல்யூ ஆர் லெஃப்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் எங்க ஸ்டார்ட் ஆகும், this point. what are the comparison, a and b. a and b ங்கிறது not hit, சேம் கிடையாது. அப்போ என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண சொன்னேன், ஒன்னு இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்னு அப்பர் வேல்யூ இல்ல சைடு வேல்யூ. அப்போ என்ன வேல்யூஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா 0 தான். நெக்ஸ்ட் a and d, a and c, a and a hit. hitனா diagonal +1, 0 +1 it is 1. next a b, a b இந்த இடத்துல என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஒன்னு சைடு வேல்யூ, எது ரெண்டுத்துல ஹையரா இருக்கோ அப்பர் வேல்யூ யூஸ் பண்ணலாம், இல்ல சைடு வேல்யூ யூஸ் பண்ணலாம். எது பெட்டரா இருக்கோ அதான் சூஸ் பண்ணனும். இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு, I will choose 1. then again a and a, 0 +1, that's it, first row. second b and b, 0 +1, 1. b and d, 1. b and c, b and a, b and b, diagonal +1. b and a, understand. ஒன்றும் இல்லை, வேல்யூஸ் போடும்போது ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஹிட்டிங் சொன்னிச்சுன்னா டயகனலோட ப்ளஸ் ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சைடு வேல்யூ ஒரு அப்பர் வேல்யூஸை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த சைடு வேல்யூஸ் அப்பர் வேல்யூஸ் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும், வேற எந்த இதுவும் செய்யக்கூடாது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சி அண்ட் பி, சி அண்ட் டி, சி அண்ட் சி 2, சி அண்ட் ஏ, C and B, C and A. Understand? Next, B and B, diagonal +1. B and D, 1. B and C, here it is 2. B and A, 2. B and B, it is 3. B and A, 3. Next D, D and B, 1. D and D, 1 + 1, 2. D and C, 2. D and A, 2. D and B, 3. D and A, 3. Next A and B, A and D, 2. A and C, 2. A and A, 3. A and B, 3. A and A, 4. Last row value, B and B, 1.
B and D, 2. B and C, B and A, B and B, 4. B and A, 4. So this is the answer for the subsequence of this X and this Y. புரியுதா? The corner வர வேல்யூ தான் the maximum possible subsequence value. So இது உங்களுக்கு டேபிள் போட்டீங்கன்னா 2 மினிட்ஸ்ல எடுத்துடலாம் ஆன்சர். எவ்வளவு பெரிய சீக்வன்ஸ் கொடுத்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 லெட்டர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரா காலம்ஸ் போகுது அவ்வளவுதான். சின்னதா கொடுக்கும்போது நீங்க டேபிள் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, இப்படி எடுத்துடலாம். இது ரெண்டு கொஸ்டின்ஸ், ரெண்டு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறான். ஒன்னு வாட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த சப்சீக்வென்ஸ் வேல்யூ, ரெண்டாவது வாட் இஸ் த சப்சீக்வென்ஸ், வாட் இஸ் த சப்சீக்வென்ஸ், வாட் இஸ் சப்சீக்வென்ஸ்னா என்ன லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம 4 வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்றோம், there is a subsequence which contains maximum 4 letters அப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது என்ன லெட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலன்னா பேக் ட்ராக்கிங் நம்ம போலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த 4 நம்ம போடும் போதே கண்டுபிடிக்கும், நோட் பண்ணி வைக்கணும். அதை நம்ம சொல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4 எப்ப 3 இந்த 4 எப்ப வேற வேல்யூஸ்ல இருந்து மாறி வந்துச்சு, 3ல இருந்து 4 மாறிச்சுன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். இந்த வேல்யூ இந்த 4 எப்படி வந்துச்சு இனிஷியலா, either this side or this side ரெண்டுத்துல ஒண்ணு எடுத்துருப்பீங்க. மேபி this side or this side, ரெண்டு ஆப்ஷன்ஸ். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, நான் எழுதுறேன், இந்த சப்சீக்வென்ஸ் வந்து 2 இருக்க வாய்ப்பு, 2 இருக்கு வேல்யூஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்து இந்த 4 எடுத்துங்க. இந்த 4 எப்படி வந்துச்சு, இந்த டயகனல் பிளஸ் 1 வந்துச்சு, திஸ் டயகனல் பிளஸ் 1 வந்துச்சு. புரியுதுங்களா? இந்த 4 எப்படி வந்திருக்கும், கண்டிப்பா டாப்லயும் இல்ல லெஃப்ட் சைடும் இல்ல, அப்போ டயகனல் வேல்யூஸ் பிளஸ் 1 வந்திருக்கு. அந்த ஆர்டர், அந்த வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 எப்படி வந்துச்சு, diagonal plus 1, diagonal plus 1. ஓகே, இந்த 2 எப்படி வந்துச்சு, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஒன்னு வந்து டாப்ல எடுத்துக்கலாம், இல்ல லெஃப்ட்ல எடுத்துக்கலாம். நான் இந்த பாசிபிள் செட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். இந்த 2 எப்படி வந்துச்சு, கண்டிப்பா டாப்ல இருந்தோ லெஃப்ட்ல இருந்தே வரல, diagonalல வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த 1 எப்படி வந்திருக்கும், அப்பர்ல இருந்து வந்திருக்கு. இந்த 1 ஓட வேல்யூஸ் எப்படி வந்திருக்கும், இங்கேயும் அப்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த இடத்துல டயகனல்ல வந்திருக்கு. இப்போ இந்த டயகனல் கிராசஸ்லாம் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸ்லாம் எடுங்க. டயகனல் பேட்டர்ன்ஸ் மிச்சம் மேட்ச் ஆனது. What is the value? B. Next diagonal D. Next diagonal A. Next diagonal B. This is the one of the substring. இது ஒரு substring. ஏன்னா நம்ம ரெண்டு பாசிபிள், ஒரு பாசிபிள் தான் ட்ரை பண்ணோம் இல்லையா, இன்னொரு பாசிபிள் ட்ரை பண்ணி இன்னொன்று கிடைக்கும். பட் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். சோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் வேணும்னா நீங்க அடுத்த பாசிபிலிட்டிஸ், நம்ம இந்த பாசிபிலிட்டி கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த பாசிபிலிட்டி ட்ரை பண்ணி பாருங்க, வேரியேஷன் இருக்கும். சோ அப்போ எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வருதுங்கிறது நம்ம இங்கே கெஸ் பண்ணிடலாம். அவன் வந்து கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் கேட்கறது வாட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் தான் கேட்கறான். இன்கேஸ் அவன் சீக்வன்ஸ் கேட்டாங்கன்னா ஃபைண்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, டயகனல் கிராசிங் தான் இம்பார்ட்டன்ட். டயகனல் கிராசிங் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு பாருங்க. டயகனல் கிராசிங் அண்ட் டயகனல் கிராசிங், அந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காம்பினேஷன்ல வரதுதான் அதனுடைய ஒரு பாசிபிலிட்டிஸ். புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. நீங்க மேனுவலா ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, டேபிள் கால் ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் சரி, 2 மினிட்ஸ்க்குள்ள எப்படி முடிக்க முடியும் மட்டும் பாருங்க. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் 2 மினிட்ஸ்ல முடிச்சாதான் நமக்கு அது வேல்யூபிள். டயத்தை நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மீனிங்லெஸ். ஓகே.